இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் முயற்சிய என்னால பாராட்டாம இருக்கவே முடியாது. கஜினி முகமது விடாம படையெடுத்த மாதிரி நீயும் உன்னோட அத்தனை வித்தையையும் காட்ட பாக்குற. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உன்னால நீ நினைச்ச மாதிரி அவங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்கவும் விட மாட்டேன். பாய்க்கு பக்கத்துல குடிக்க கொண்டு போனா கூட நான் அத முன்னாடி வந்து நின்னு தடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். பாக்குறியா? உன்னெல்லாம் அப்படியே நிக்க வச்சு கன்னத்துல பலார் பலார்னு அரையணும் போல இருக்கு. குனிய வச்சு முதுகுல நல்லா 4 சாத்த சாத்தணும் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? கன்னத்துல போடட்டுமா இல்ல முதுகுல சாத்தட்டுமா சொல்ல? இல்ல மேடம். இது பாரு, சும்மா பயந்த மாதிரி எல்லாம் நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. ஒரு வேலைக்கு வந்தா அந்த வேலைக்கு உண்மையா இருக்கணும். நீ வாங்குற காசுக்கு நேர்மையா இருப்ப நினைச்சுதானே உனக்கு இந்த வேலையை கொடுத்திருப்பாங்க. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம காசுக்காக இப்படி யோசிக்காம அசிங்கமான வேலைய பண்ற. சீ, வெக்கமா இல்ல? இது பாரு, உன்னை இந்த மாதிரி செய்ய சொல்லி யார் சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு நினைச்சுக்குமா. அப்படிதான் நாங்க இருக்கிறது தெரியாம அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அத நான் என் காதால கேட்டேன். இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு எதிரியே இன்னொரு பொண்ணுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அம்பிகா அம்மாவை பழி வாங்கணும்னு இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டு அந்த வேலை செய்ய உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே தெரியாம அம்பிகா அம்மா உன்னை நம்பி நீ எதை கொடுத்தாலும் வாங்கி குடிக்க பார்த்தாங்க. அப்படிப்பட்டவங்க உயிருக்கு நீ அவங்க பேச்ச கேட்டு ஒல வைக்க பாக்குறியே. இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய ஒத்துக்கிறப்போ அதுல கிடைக்க போற பணத்தை பத்தி யோசிக்கிற நீங்க, அதனால பாதிக்கப்பட போறவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கல்ல. மனுஷங்களா நீங்களா? உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. மேடம், மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். காசுக்கு ஆசைப்பட்டு நான் பெரிய பாவத்தை பண்ண பார்த்தேன். நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் நான் பண்ணது தப்புன்னு உணர்றேன் மேடம். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் மேடம். சத்தியமா மேடம், சத்தியமா நான் பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். எங்க வீட்டாளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். என்ன வெட்டி போட்டுருவாங்க மேடம். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லாதீங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இத பாரு, நீ நிஜமாலுமே உன் தப்ப உணர்ந்துட்டியா இல்ல மாட்டிக்கிட்டதால நல்லவ மாதிரி நடிக்கிறியான்லாம் எனக்கு தெரியாது. அத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த மண்டபத்துல இருக்கவே கூடாது. இப்பவே வெளிய போயிடணும். இனி நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. மீறி என் கண்ணுல பட்டான்னு வச்சுக்கோ. இப்ப பேசுற மாதிரி பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை, புத்தியா பொழைச்சுக்கோ. போ. நான் போயிடுறேன் மேடம், நான் போயிடுறேன். உங்க கண்ணிலே பட மாட்டேன்.